இந்த பதிவில் இன்ஸ்டன்ட்டா ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஹேர் டையை இன்ஸ்டன்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டன்ட்டா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைல நம்ம நேச்சுரலான பொருட்கள் தான் சேர்க்கும், சைட் எஃபெக்ட் வர போறதில்லை. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை 15 வயசுல இருந்து 60, 70, 80, 90 வயசு இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமான பிரச்சனையும் வராது. எப்பெல்லாம் நம்மளுக்கு வெள்ளை முடி வந்து தெரியுதோ அந்த டைம்ல இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை அப்ளை பண்ணி நம்மளுடைய வெள்ளை முடிகளை அப்படியே டச்சப் பண்ணி மறைச்சிடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஈஸியா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க. இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பஞ்சு இருந்தா போதும். இதுக்கு இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி திரி மாதிரி செய்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இதை நடுவில் இப்படி வச்சிருங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து கருஞ்சீரக எண்ணெய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் கருஞ்சீரக எண்ணெய், அவுரி இலை எண்ணெய், அந்த மாதிரி எந்த ஒரு ஹேர் டை ஆயில் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலுமே அதை எடுத்துக்கலாம். இல்லை சாதாரண விளக்கெண்ணெய் கூட போதுங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை ஆயில் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் கருஞ்சீரகத்தை வச்சு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கருஞ்சீரக ஹேர் டை ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து பஞ்சை வந்து டிப் பண்ணி நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஏற்றிக்கலாம். திரியை வந்து ஏற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். எண்ணெய் தீர தீர நீங்கள் ஊற்றிக்கலாங்க. இப்போ எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா விளக்கு ஏற்றி வச்சுருங்க. ஏற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம், டப்பா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழி ஸ்பூனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை வந்து இந்த நெருப்பில் படுற மாதிரி நம்ம வச்சிடணும். இது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுருங்க. இப்போது கீழே பாருங்கள், ஸ்பூனில் வந்து அந்த நெருப்பு வந்து படுதான்னு பாருங்கள். படலை, கேப் நிறையவே இருக்கு. இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக நம்ம விளக்கோட ஹைட்டை ஏற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வச்சோம் இல்லையா ஸ்பூனு, அதோட ஹைட்டை வந்து நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த விளக்கோட ஹைட்டை வந்து ஏற்றி வைக்கிறேன். விளக்கோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ இந்த ஸ்பூனில் வந்து நல்லாவே வந்து நெருப்பு படுது. இந்த மாதிரி 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து நெருப்பு அதில் பட்டு நல்லா வந்து ஸ்பூனில் வந்து நல்லா அதோட கறி வந்து நல்லா வரட்டும். இந்த மாதிரி நம்ம ஹேர் டை ஆயிலில் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை செய்யும்போது நம்மளுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோதான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி தலையை அலசினாலுமே உங்களுக்கு வந்து முடியில் இருக்கிற கருமை போகாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து நீங்கள் அதேமாரி கையிலையோ தலகாணியிலையோ ஒட்டாது. அந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை வந்து நம்ம கொஞ்சமாக செய்துக்கணும், அப்பப்போக்கு செய்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் செய்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ பாருங்க இது எப்படி ரெடி ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம அப்பப்போக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பாருங்க எப்படி வந்து கையில் ஒட்டுது பார்த்தீங்களா? பாருங்க, இது வந்து ஹேரில் மட்டும்தான் ஒட்டும். உங்களுக்கு ஹேரில் படுற மாதிரி நீங்கள் ஒட்டினா போதும். ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி நீங்கள் தேய்க்க வேண்டாம். பாருங்க,
இது வந்து உங்களுக்கு ஆயிலியாகவும் இருக்காதுங்க. பாருங்க எப்படி பிடிச்சிக்குது பார்த்தீங்களா? ஆயிலியாகவும் இருக்காது. இது ஹேர் டை வந்து இந்த இன்ஸ்டன்ட் நம்ம தட்டு வைக்கும்போது தட்டு வச்சு நிறையா செய்வோம் இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சு வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. நம்ம குட்டியாக பஞ்சு போட்டிருந்தோம், இப்போ பஞ்சு வந்து ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா நின்று எரியும். இப்போ இந்த இதை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு நல்லா கேப் விட்டுறணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து எவ்வளோ கேப் விட்றேன் பார்த்தீங்களா? ஏன்னா ஃபுல்லாக மூடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அணைஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி பஞ்சு கொஞ்சம் நிறையா எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த தட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அப்படியே கருப்பாக ஹேர் டை கிடச்சிரும். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி இப்படி கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் டைக்கு வந்து கிடைக்கும். ரெடியானவுடனே நான் காமிக்கிறேன். ஹேர் டையை வந்து எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நரைமுடியில் எப்படி ஒட்டுது அப்படின்றதையும் காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்பூனில் செய்கிறதுனால நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குது. உங்களுக்கு அப்பப்போ வேணும் அப்படின்னா முன்னாடி மட்டும்தான் கம்மியாக நரைமுடி இருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்கு இல்லையா? நரைமுடி கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பல்காக வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே செய்து வச்சுக்கணும், தலை பூரா அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஸ்பூன் வச்சு செய்ய வேண்டாம். இன்னொரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க, நல்லா குழியாக இருக்கிற கிண்ணமாக எடுத்து அது மேலே இந்த இதை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டு போட்டுக்கோங்க. தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தட்டு ஃபுல்லாவே இங்க பாருங்க இந்த மாதிரி ஆகுது இல்லையா? பாருங்க, தட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹேர் டை கிடைச்சிரும். பாருங்க, லைட்டா கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேப் விடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து விளக்கு அணைஞ்சிரும். நான் ஃபுல்லா மூடி வச்சேன் இல்லையா? கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி கூட லைட்டா கேப் இந்த மாதிரி இருக்க மாதிரி மூடி வச்சேன். பட் ஆனால் வந்து அணைஞ்சு போயிடுச்சு விளக்கு. அதனால இந்த மாதிரி கொரடா எடுத்துட்டு நல்லா இப்படி நறுவலுப்பு படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் எவ்வளோ நேரம் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவுக்காக ஒரு 10 மினிட்ஸில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரஷ், ஹேர் டை அப்ளை பண்ணுற ப்ரஷ் இருக்கு இல்லையா? அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் கூட சரியாக வராது. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இதில் ஒரு துளியே நம்மளுக்கு போதுங்க. நம்மளோட ஒரு துளி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கருகருன்னு மாறிடும். இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்க, இதில் எந்த ஆயிலும் நம்ம சேர்க்கலை. இந்த பொடியில் வந்து எந்த ஆயிலும் சேர்க்கலை. பட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்போ இதை வந்து நான் தண்ணியிலேயே கழுவி காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, தண்ணியிலையும் வரல, கையை விட்டும் போகலை பாருங்க. இப்போ பாருங்க, ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதை ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருமையாக மாற்றிக்கலாங்க. பாருங்க, எவ்வளோ இது பண்ணாலுமே போகலை பார்த்தீங்களா? இதே அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஷாம்பு போட்டு பண்ணீங்கன்னா போயிடும். இது தலையகாணிலெல்லாம் கண்டிப்பாக ஒட்டாதுங்க. இப்போ இந்த மாதிரி கிடைக்கிற அந்த பவுடரை வந்து அப்பப்போ எடுத்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டியாக ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து வெள்ளை முடி தெரியுதோ அப்போல்லாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணி டச் அப் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா